Pon Vanda Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. இறக்கத்திற்கு வந்த அதிமுக அணிகள் இணைந்து கைகோத்த பழனிசாமி வேலுமணி அணிகள். மீண்டெழும் அதிமுக. சார்பில் எனக்கு மனுக்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை எல்லாம் படித்து பார்த்து ஆய்வு செய்து முறையான அறிவிப்பை நாளை காலை நான் வெளியிடுவேன். கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். என்னிடம் வந்து இப்போதுதான் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். கடிதம் கொடுத்து அதை படித்து முடிப்பது முன்னே நீங்கள்லாம் உள்ளே வந்துட்டீங்க. எனக்கு படிப்பதற்கு கால அவகாசம் வேண்டும். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மனுக்களை நான் படிக்க வேண்டும். அதில் நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மனுக்களை நான் முறையாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைக்கு வைத்து நாளை உங்களுக்கு நான் முடிவு அறிவிப்பேன். உங்களை அழைத்து நான் முடிவு அறிவிப்பேன். நீங்க ஏதோ கேட்க வரீங்க, சொல்லுங்க. அதை நீங்க வந்து அவங்க கிட்ட தான் கேட்கணும். அவங்க வந்து என்னை சந்தித்து மனுக்களை அளித்திருக்கிறார்கள். உங்களை சந்திக்கிற போதுதான் எந்த அடிப்படையில மனு கொடுத்திருக்கிறார்கள், என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி அவர்தான் நீங்க அவர்கிட்ட கேட்கணும். இந்த மனுக்களை தான் அளித்திருக்கிறார்கள் இரு தரப்பும். மனுக்களை அளித்திருக்கிறார்கள். மனுக்களுடைய விவரங்களை பற்றி அவர்கள் தனியாக உங்களை சந்திக்கிற போது உங்கள் கேள்வி கணைகளை நீங்கள் தொடுத்து பதிலை பெற்றுக் கொள்ளுங்கள். பண்றாங்களா? அங்க போயிருங்க, ஏதாவது அவங்க பண்ணுங்க. வாங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. பேரவைத் தலைவரிடம் நாங்கள் தேர்தல் முடிந்து இன்றைக்கு எங்களது கழகம் தோல்வியை சந்தித்த பின்னால் சில கருத்துக்களை நாங்கள் சொன்னோம். அதே போல சட்டமன்றத்திலே இன்றைக்கு ஆளும் கட்சிக்கு ஆதரவாக நாங்கள் நிலையெடுத்தோம். மக்கள் செல்வாக்கு அவர் இருந்த காரணத்தினால் அந்த நேரத்தில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அண்ணன் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எங்கள் 25 பேர் மேல் தகுதி நீக்க பெட்டிஷன் கொடுத்திருந்தாரு. நாங்களும் அண்ணன் சி வி சண்முகம், நாங்களும் நத்த விஸ்வநாதன் உட்பட நாங்களும் அவங்க 22 பேருக்கு மேல தகுதி நீக்க மனு கொடுத்திருந்தோம். இப்பொழுது 2 மனுக்களையும் நாங்கள் வாபஸ் பெற்றுவிட்டோம். எங்களது சைடு வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு விஜயபாஸ்கர் அவர்களும் நானும் அந்த எங்கள் சைடு மனு கொடுத்திருந்தோம். இன்னைக்கு 2 மனுக்களையும் நாங்கள் வாபஸ் பெற்றுவிட்டோம். அந்த கடிதத்தை மாண்புமிகு பேரவைத் தலைவரிடம் கொடுத்திருக்கிறோம். அதேபோல் எங்களை பொறுத்தளவுக்கு அன்னைக்கு சொன்னோம், நிறைய பத்திரிகை இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா உள்ள பத்திரிகை வந்து நிறைய தகவல்களை போட்டிருந்தீங்க. இப்ப கூட புதிய தலைவர் பார்த்திருந்தோம். இந்த மனுவை நாங்கள் 2 மனுவை 2 பேரும் அந்த தகுதி நீக்க மனுவை 2 பேர் கொடுத்திருந்தோம். 2 பேருக்கு மேலேயும் அதை வாபஸ் வாங்கியிருக்கோம். அதே போல எங்களை பொறுத்தளவுக்கு பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருந்தோம். அப்ப கூட பத்திரிகையாளர்கள் வந்து எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான் சொல்லியிருந்தோம். அன்றைக்கும் சரி, தொடர்ந்து எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் சொல்லிட்டு இருந்தோம். எங்களுடைய சில கோரிக்கைகளை வச்சிருந்தோம். அதை வந்து தோல்விக்கு பின்னால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எப்படி இந்த கட்சி 100 ஆண்டுக்கு இருக்க வேண்டும், ஆட்சியில் இருக்க வேண்டும், கட்சி நல்லா இருக்க வேண்டும் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ஒரு கட்சி என்பது வெற்றி தோல்வி சகஜம், அதில் மாற்று கருத்து இல்லை. எந்த கட்சி தோல்விக்கு பின்னால் ஆராய வேண்டும் அந்த கருத்தை வச்சிருந்தோம். பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்ற கருத்துக்கள் வச்சிருந்தோம். ஆகவே குழு அமைக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் வச்சிருந்தோம். இப்படி வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு கருத்துக்களை வச்சிருந்தோம். அதெல்லாம் பொதுச்செயலாளர் அவர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக கண்டிப்பாக அதெல்லாம் பரிசீலித்து செய்வதாக கூறியுள்ளார்கள். ஆகவே நாங்கள் எப்போ ஒரே கழகத்தில் இருக்கிறோம். எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான், பிளவு கிடையாது. இப்ப ஆரம்பத்திலிருந்து பிளவுன்னே போட்டு அது கிடையாது, தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆகவே அந்த கருத்து வேறுபாடு நீங்கிவிட்டது. இன்னைக்கு ஒற்றுமையாக அதிமுக வலுவோடு செயல்படும். அதே போல எங்களது அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களும்
கண்டிப்பாக என்னுடைய கட்சியை நீங்கள்லாம் ஒற்றுமை சேர்ந்து வழிநடத்தணும் என்று அவர்கள் கோரிக்கை விட்டார்கள். நாங்களும் இன்னைக்கு சந்தித்து இன்றைக்கு பொதுமக்களுக்கு இந்த கட்சி கிட்டத்தட்ட பொன்விழா கண்ட கட்சி 31 ஆண்டுகளும் ஆளுங்கட்சியாக இருந்திருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்கள் இந்த கட்சியை வளர்த்துள்ளார்கள். தலைவர் ஆரம்பித்த கட்சி. ஆகவே நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நானாகட்டு அண்ணன் சிவி சண்முகம் அண்ணன் நத்த விஸ்வநாதன் ஆகட்டு அண்ணன் விஜயபாஸ்கர் காமராஜ் இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் எல்லாருமே தங்கமணி போல எல்லாரும் கிட்டத்தட்ட எங்களது குடும்பமே கட்சி ஆரம்பத்திலிருந்து கட்சி குடும்பமாக இருந்தவர்கள். ஆகவே இந்த கட்சியை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு இது உயிர், அதில் மாற்று கருத்து அன்றைக்கி தான் சொன்னது. ஆகவே பல்வேறு தகவல்கள் பரப்பப்பட்டிருந்தது எங்கள் மேலே பதவிக்காக என்று. அதெல்லாம் அன்றைக்கே இன்றைக்கி ஆளுந்தரப்புலையும் சொல்லிட்டாங்க. அன்றைக்கே அவங்க எங்கிட்ட பதவி கேட்டு வரலன்ட்டு நாங்களும் சொல்லிட்டோம். அது இல்லை, எங்களுக்கு தோல்வி அடைஞ்சிட்டோம், அதை அதெல்லாம் ஆராய்ந்து சரி பண்ணணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாங்கள் ஒற்றுமையாக இருந்து அதை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகி இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் 2 பெட்டிஷன் வாபஸ் வாங்கிட்டோம். இனி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா என்ன நினைச்சாங்களோ அந்த அடிப்படையிலே அதிமுக சிறப்பான முறையிலே வெற்றி நடை போகணும். அதை தான் இன்னைக்கு நாங்கள் பொதுச்செயலாளர் சந்திச்சோம். இன்னைக்கு அவர் அதான் சொன்னார். நாங்களாம் சந்திச்சு இங்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாபஸ் பெற்றுவிட்டோம். ஆகவே இனி பார்த்தீங்கன்னா அதிமுக பொறுத்தளவுக்கு என்றைக்கும் இன்னைக்கு மக்களுக்கான இயக்கம் அது ஒற்றுமையாக செயல்படும். நன்றி. எல்லாம் எல்லாம் இன்னைக்கு இல்ல அவங்க நான் இன்னைக்கு அவங்க ஆபீஸ்ல இருந்து இங்க நாங்க வந்தோம். எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கோம், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் சிவி சண்முகம் தான் நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தா இவங்க எல்லாம் வழி நடத்தணும். அதே போல நீங்க அதாவது எல்லா கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளி என்பது நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அதிமுக ஒன்று கூடி விட்டது. ஆகவே கருத்து வேறுபாடு சரி செய்யப்பட்டது. சொல்ல போனா கருத்து வேறுபாடு பிரிவுகளை கருத்து வேறுபாடு. ஆகவே நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம். சிவி சண்முகம் எங்களோட இருக்காரு. தங்களிடம் இருந்தது பிளவு இல்லை, கருத்து வேறுபாடு மட்டுமே என்று செய்தியாளர்களிடம் எஸ்பி வேலுமணி கூறியிருக்கிறார். நாங்கள் யாரும் பதவிக்கு ஆசைப்படவில்லை என்றும் தற்போது மீண்டும் இணைந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சிவி சண்முகமும் தாங்களும் ஒற்றுமையாகவே இருப்பதாகவும் அவர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார். தங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக பொதுச் செயலர் கூறியிருப்பதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். சிவி சண்முகம் ஏன் வரவில்லை என்ற கேள்விக்கு சிவி சண்முகமும் தாங்களும் ஒற்றுமையாகவே இருப்பதாக பதிலளித்திருக்கிறார் எஸ்பி வேலுமணி. முன்னதாக அதிமுகவில் ஏற்பட்டது பிளவு இல்லை, கருத்து வேறுபாடு மட்டுமே. தற்போது அந்த கருத்து வேறுபாடுகள் களையப்பட்டு விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தாங்கள் வைத்த கோரிக்கையை பொதுச் செயலர் பரிசீலிப்பதாக கூறியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். Ponvandam Magic Liquid and Detergent Powder. Let your confidence glow.